தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வெர்டிக்கல் ஃபுல் ஸ்க்ரீன் ஹெச்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்மளோட மொபைலில் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நிறைய டாப்பிக்கில் நம்மளோட சேனலில் வீடியோஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, என்ன ரெசல்யூஷன் கொடுத்து நம்ம வீடியோ கம்ப்ரெஸ் பண்ணணும், அதே மாதிரி வெர்டிக்கலில் எப்படி வீடியோ சாங்ஸை ஃபுல் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலை. இதுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் இதை கேட்டிருந்தீங்களோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கான வீடியோவில் ஃபுல் ஸ்க்ரீன் 60 fps வீடியோ அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்க்கான ப்ரோ வெர்ஷன் நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தென் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080x2340 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. புதுசாக உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். தென் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வீடியோ சாங்கை ஃபுல் ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு நானும் ஒரு வீடியோ சாங்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய வீடியோ சாங்ஸ் எல்லாமே யூடியூப்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுறேன். இதுக்கு நான் டவுன்லோட் பண்ண என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் டியூப் அப்படின்ற ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ சாங் ஆட் பண்ணியாச்சு இல்லையா. இந்த வீடியோ சாங்கில் நமக்கு தேவையான அந்த 30 செகண்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நானும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் வீடியோவை டச் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் மெனு இருக்கும். ஸோ வீடியோவை டச் பண்ணிங்கனாலே தெரியும், விசிபிள் ஆகும். ஸோ அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ என்ன ரெசல்யூஷன், அதாவது என்ன ரேஷியோவில் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகிடும். ஒரு சில வீடியோ நம்ம யூடியூப்லேருந்தோ இல்லை வேறு ஏதோ வெப்சைட்லேருந்தோ டவுன்லோட் பண்ணக்குள்ளே வீடியோவை சுற்றி கார்னரில் பிளாக் மார்க் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய வீடியோ சாங்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோவை டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோ சாங்க்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த பிளாக் மார்க் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகிற அளவுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிள். ஸ்கேல் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணோம். பட் இந்த வீடியோ பொறுத்தவரையும், அதாவது வெர்டிக்கலில் நீங்கள் வீடியோவை பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் ஸ்க்ரீனில் ஃப்ரேமில் கரெக்டாக தெரிய மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அவர் ஒரே இடத்துல தான் நின்று பாடுறாரு. ஸோ அதனால் கரெக்டாக நமக்கு தெரிகிறாரு. பட் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது கரெக்டாக சென்டரில் ஸ்க்ரீனில் அவங்க தெரிய மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி அவங்க கரெக்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சாம்பிளுக்கு நான் ஒரு இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க, ஆனால் ஸ்க்ரீனில் பாதி தான் தெரிகிறாங்க, ஹீரோவும் சரி. ஸோ அதனால் அவங்கள ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம அந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல அது மாதிரி இருக்காங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி எந்த இடத்துல மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீனில் வச்சிட்டிங்கன்னா உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்தந்த இடத்துலலாம் சின்ன சின்னதாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ சாங் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபில்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ வீடியோவை டச் பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. கலர் அண்ட் லைட்டு கீழே இருக்கக்கூடிய பிளர் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எஃபெக்டை ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் 1.00 இருக்கும். அதை 0.20 அப்படின்ற ரேஞ்சுக்கு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கியர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அந்த ஃப்ரேம் ரேட் அப்படின்றது 60 இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 60 fps இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பேஜில் போய்ட்டு அங்கே சேஞ்ச் பண்ண முடியல, 30 தான் காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இங்கே கியர் சிம்பிள்லேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பேஜுக்கு ரெசல்யூஷன் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களோட ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகுமோ அவ்வளோ கொடுங்க. எனக்கு 1080p சப்போர்ட் ஆகும். ஸோ அதே நான் கொடுத்துட்டு
கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை என்னோட கேலரியில் நான் சேவ் பண்ணிக்கிறேன், நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 60 fps ஒரு ஃபுல் ஹெச்டி வீடியோ நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதை டேரெக்டாக டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு குவாலிட்டி வந்து லாஸ் ஆகும். ஸோ அப்படி லாஸ் ஆகாமல் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றதான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டா கம்ப்ரெசர். இது வந்து ஃப்ரீ ஆப் தான், ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோவை உங்களோட கேலரியிலேருந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவோட ஒரிஜினல் சைஸ் பார்த்தீங்கன்னா 71, அதாவது 71 MB. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அதே வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஃபிட் டு இமெயில் அப்படின்ற ரெசல்யூஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லார்ஜ் ஃபைல் அப்படின்றது இல்லையா, அந்த 2 ரெசல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி குறையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு சில மொபைலில் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். பட் நான் இப்போது சொல்லக்கூடிய ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா மொபைல்லையுமே ஒரு 80% வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது என்னென்ன ரெசல்யூஷன் அப்படின்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது இந்த 480 × 1040 இருக்கு இல்லையா, அது 600 × 1300, 768 × 1664. ஸோ இந்த 3 ரெசல்யூஷன் தான். இப்போ நான் சொன்ன இந்த 3 ரெசல்யூஷனுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ உங்களோட வீடியோ 100 MBக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 768 அப்படின்ற ரெசல்யூஷன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ 100 MBக்குள்ளே இருக்குது அப்படின்னா 768 யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 MB இல்லை 5.4 அந்த ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். அதுவே 100 MBக்கு மேலே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 600 வந்து யூஸ் பண்ணலாம். 150க்கு மேலே இருக்குது அப்படின்னா 480 அப்படின்ற ரெசல்யூஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து வீடியோட குவாலிட்டியும் குறையாது, எம்பியோட சைஸ் வந்து கிடைக்கும். இதுவே உங்கள்கிட்ட 100 MBக்கு கம்மியான வீடியோ தான் இருக்குது, நான் இப்போ வந்து 480ல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட MP சைஸ் வந்து ஒரு 3 MBயோ 2 MBயோ தான் கிடைக்கும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸாக போடக்கூடிய அந்த வீடியோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்திங்கன்னா 8 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே 2 MBக்கு போடுறத விட 700 கொடுத்திங்கன்னா 4 MB கிடைக்கும். ஸோ 2 விட 4 பெட்டர் தானே. ஸோ அதையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களோட MP சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 ரெசல்யூஷனில் மாற்றி நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வீடியோவாக ஸ்டேட்டஸில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிட்டி வந்து உடையாது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தான் நிறைய பேர் டெலகிராம் சேனல் வச்சுருக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.